வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6 சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 ஜியாகிரஃபியில் உள்ள யூனிட் 1 இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஜியாகிரஃபியில் யூனிட் 1 என்ன பார்த்தோன்னா யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம், அதாவது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது அண்டம் பற்றிய படிப்பை நம்ம அண்டவியல் காஸ்மாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யூனிவர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் அண்டு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதாவது கேலக்ஸிஸ்னால் வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள். இதே வந்து ஸ்டார்ஸ்னால் நமக்கு தெரியும் விண்மீன்கள், பிளானட்ஸ்னால் வந்து கோள், அடுத்தது காமெட்னால் வந்து வால் நட்சத்திரங்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் வந்து சிறுகோள்கள், மீட்ராய்ட்ஸ்னால் விண்கற்கள் மற்றும் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அதாவது இயற்கை துணைக்கோள்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் உள்ள அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, யூனிவர்ஸில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இரு கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒளி ஆண்டு அப்படிங்கிற அலகை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒளி ஆண்டு அப்படிங்கிற அலகை பயன்படுத்தி தான் வந்து இந்த கோள்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம வந்து அளவீடு செய்கிறோம். இந்த ஒளியாண்டு லைட் இயர்னால் என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 year, அதாவது ஒளியானது ஒரு வருடம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம் அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லைட்டுக்கு வெலாசிட்டின்னு பார்த்தோம்னா 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு வினாடியில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது. இந்த திசை வேகத்தில் அது வந்து ஒரு ஆண்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அதை தான் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 330 மீட்டர் பர் செகண்ட், ஒரு வினாடியில் 330 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. அடுத்தது கேலக்ஸினா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்டு டுகெதர் பை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது விண்மீன் திரள் மண்டலம். கேலக்ஸினா விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா என்னென்னா நிறைய விண்மீன்கள் வந்து அந்த புவியீர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம கேலக்ஸி விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய குடும்பம் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதி. அடுத்தது நமக்கு பக்கத்தில் உள்ள வேறு கேலக்ஸி விண்மீன் திரள் மண்டலம் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி, அப்புறம் மெகலனிக் க்ளவுட்ஸ் கேலக்ஸி. இந்த ரெண்டும் வந்து நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் திரள் மண்டலங்கள். சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா சூரியன், அப்புறம் வந்து 8 கோள்கள், அடுத்து வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய குருளை கோள்கள், அப்புறம் வந்து சேட்டலைட்ஸ் துணைக்கோள்கள், காமெட்ஸ்னால் வால் நட்சத்திரங்கள், அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சிறுகோள்கள் மற்றும் மீட்டியராய்ட்ஸ்னால் வந்து விண்கற்கள். இதெல்லாம் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நம்ம சூரியன் தான் வந்து மொத்த எடையில் 99.8% சூரியன் தான் இருக்குது. அடுத்தது சூரியனில் வந்து கேஸஸ், அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற இந்த வாயுக்களால் ஆனதான் வந்து சூரியன். இதே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பூமியில் உள்ள சூரியனில் உள்ள அந்த வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 6000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அளவுக்கு சூரியனில் வெப்பம் இருக்குது. அடுத்தது சன்லைட் வந்து 8.3 மினிட்ஸ், அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வந்து பூமியை வந்தடைய 8.3 நிமிஷங்கள் வந்து ஆகுது. அடுத்தது பிளானட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து வாண்டரர், அதாவது சுற்றி வருபவர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்தது இந்த இதில் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்ரன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதே வந்து நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், அடுத்தது வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இது இவ்வளவும் சேர்ந்தது தான் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள். இதில் வந்து வீனஸ் மற்றும் யுரேனஸ், அதாவது வெள்ளி மற்றும் யுரேனஸ், இந்த ரெண்டும் தவிர மீதி எல்லா கோள்களும் வந்து கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுற்றி வருது, அதாவது வெஸ்ட் டு ஈஸ்டில் வந்து சுற்றி வருது. ஆனால் வந்து இந்த வீனஸ் மற்றும் யுரேனஸ், அதாவது வெள்ளி மற்றும் யுரேனஸ், இந்த ரெண்டும் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் சுற்றி வருது. அடுத்தது இந்த கோள்கள் சுற்றி வரக்கூடிய அந்த நீள்வட்ட பாதையை நம்ம வந்து ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்தது அந்த பூமிக்கு சூரியனுக்கு அருகாமையில் உள்ள 4 கோள்களான மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அதாவது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இந்த 4 கோள்களையும் வந்து நம்ம இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னால் புவி நிகழ் கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பூமி மாதிரியே அமைப்பு கொண்ட கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், தமிழில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இந்த 4 வந்து இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த இன்னர் பிளானட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் இன் சைஸ், அதாவது உட்புற கோள்கள் வந்து அளவில் வந்து சிறியது. அது மட்டும் இல்லாமல் இந்த உட்புற கோள்களுக்கு அந்த பரப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா மலைகள், அப்புறம் வந்து வல்கனோஸ்னால் எரிமலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிரேட்டஸ்னால் தரை குழிவு பள்ளங்கள். இது இவ்வளவும் வந்து நம்ம அந்த இன்னர் பிளானட்ஸில் இருக்குது. அடுத்த லாஸ்ட் 4 பிளானட்ஸ், அதாவது ஜூபிட்டர், சாட்ரன், யுரேனஸ் அண்டு நெப்டியூன், அதாவது வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன், இந்த 4 பிளானட் கோள்களையும் வந்து நம்ம அவுட்டர் பிளானட்ஸ், வெளிப்புற கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இன்னொரு பேர் என்ன பார்த்தோன்னா ஜோவியன் பிளானட்ஸ்னால் வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வியாழனே மாதிரி அமைப்பு கொண்ட கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோம்னா கேஷியஸ் ஜெயின்ஸ்னு சொல்கிறோம். அதாவது வளிம கோள்கள். இதெல்லாம் வந்து அந்த வளியால் ஆனது, அதனால் அதை வந்து கேஷியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து இருக்குது. அடுத்தது அந்த பிளானட்ஸுக்கு ஆர்டரை ஞாபகம் வைக்கக்கூடிய அந்த நிமோனிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோடஸ் நெப்டியூன். இந்த சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபஸ்ட்டு வேர்டு ஒவ்வொரு பிளானட்டை குறிக்கும். மையில் எம் வந்து மெர்க்குரி, வெரியில் ஃபஸ்ட்டு வேர்டு ஃபஸ்ட் லெட்டர் வி வந்து வீனஸ், அடுத்த இக்கு வந்து எர்த்து, எம்முக்கு வந்து மார்ஸ், அடுத்த ஜேக்கு வந்து ஜூபிட்டர், எஸ்ஸுக்கு சாட்ரன், யுரேனஸ், என் வந்து நெப்டியூன். இனி ஒவ்வொரு கோள்களையும் பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கோள் வந்து மெர்க்குரி. மெர்க்குரி தான் வந்து நியரஸ்ட் பிளானட், அதாவது நம்ம சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து மெர்க்குரி. இது வந்து அதாவது ரோமானிய கடவுள் மெர்க்குரி இவர் பேரில் தான் வந்து இந்த கோள் வந்து நம்ம பேர் வச்சுருக்கோம். இது இந்த ரோமானிய கடவுள் மெர்க்குரி அவர் வந்து மெசஞ்சர் டு காட், கடவுளின் தூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இது வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன், அதாவது பூமிக்கு அருகாமையிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக சிறிய கோள் வந்து இந்த மெர்க்குரி தான். அடுத்தது இதில் வந்து ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ், அதாவது காற்றும் கிடையாது, நீரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலம் அட்மாஸ்பியரும் கிடையாது. இதுக்கு இயற்கை துணைக்கோள்கள் எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து வெறுங்கண்ணால் இந்த மெர்க்குரியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். மெர்க்குரி அதாவது புதன் பற்றி பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம வீனஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீனஸ்னால் வந்து வெள்ளிக்கோள். இது வந்து ஹாட்டஸ்ட் பிளானட், அதாவது ரொம்ப சூடான கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி உங்கள் பேரால் வந்து வச்சுருக்கோம். இது வந்து எர்த் ட்வின் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பூமியின் இரட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது வந்து பூமியை மாதிரி அதே அளவில் வந்து இருக்குது இந்த வெள்ளிக்கோள். அடுத்தது இதுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமான லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இருக்குது. அது என்னென்னா 243 days. அப்புறம் மெர்க்குரி ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், அதாவது வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இதுக்கு பேர் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளின்னு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நம்ம இந்த வீனஸ் பிளானட் தான். அடுத்தது நிலாவுக்கு அடுத்தது நம்ம ஸ்கையில் தெரியக்கூடிய பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த வீனஸ் பிளானட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எர்த்து பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து உயிர்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 5th லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5வது பெரிய கோள் அப்படின்னா அது வந்து பூமி. இந்த கோள் மட்டும்தான் வந்து எந்த கடவுள் பேரும் வைக்காமல் உள்ள அந்த கோள் வந்து இந்த பூமி மட்டும்தான். இதை வந்து நம்ம நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பூமியில்
4ல் 3 பங்கு நமக்கு தெரியும் நீரால் தான் வந்து சூழப்பட்டு இருக்குது. அடுத்தது போலார் டயாமீட்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து 12,714 கிலோமீட்டர். அதாவது நார்த் போல் சவுத்து போல் அந்த இதில் நம்ம வந்து டயாமீட்டர் பார்த்தோம்னா வந்து 12,714 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பூமத்திய ரேகை ஈக்விட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12,756 கிலோமீட்டர். அதாவது இக்குவேட்டரில் உள்ள அந்த டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பூமி வந்து எந்த வேகத்தில் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 13 கிலோமீட்டர் பெர் செகண்ட், ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் வந்து சுற்றி வருது. பூமியில் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், நிலம், நீர், காற்று, இந்த 3 இருக்கிறதுனால தான் வந்து பூமியில் உயிர் வாழ முடியுது. பூமிக்கு நமக்கு தெரியும் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் தான் இருக்குது, அது வந்து நிலா. அடுத்து வந்து மார்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மார்ஸ்னால் வந்து செவ்வாய், அதாவது செங்கோள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரி, புதன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ஸ்னால் வந்து செவ்வாய். இது வந்து இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார், போர்க்கடவுள், ரோமானிய போர்க்கடவுள் பேரால் தான் இந்த மார்ஸுக்கு நம்ம வந்து பேர் கொடுத்துருக்கோம். இது வந்து சோப்பு கலருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய மேற்பரப்பில் வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது வந்து ரெட் கலர் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தின் அட்மாஸ்பியர், அதாவது லேசான வளிமண்டலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்குது. அந்த துருவங்களில் வந்து அந்த பனிமூடி இருக்குது, அதாவது பூமியை போலவே பனிமூடி இருக்குது. இதுக்கு வந்து 2 இயற்கையான துணைக்கோள் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தோன்னா போபாஸ், இன்னொன்று வந்து டீமஸ் அப்படின்னு 2 துணைக்கோள்கள் இருக்குது செவ்வாய்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் வந்து பெருங்கோள் அப்படின்னு சொல்கிறோம், வியாழன் வந்து பெருங்கோள். அடுத்தது இதான் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் ஜூபிட்டர். அடுத்தது இது வந்து ரோமானிய கடவுள், அதாவது ரோமானிய கடவுள் அரசர், அவர் பேரால் தான் வந்து ஜூபிட்டர் அப்படிங்கிறது பேர் வச்சுருக்கோம். அடுத்தது இதுதான் வந்து 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த ஸ்கை. அதாவது ஏற்கனவே பார்த்தோம் ரொம்ப பிரைட்டஸ்ட் வந்து 3 நிலா அப்படின்னு பார்த்தோம், 2வது வீனஸ் அப்படின்னு பார்த்தோம், 3வது எது பார்த்தோம்னா ஜூபிட்டர். அடுத்தது இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய கோளும் இந்த ஜூபிட்டர் தான். அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கேஸ் ஜெயண்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு வளிமண்டலம் வந்து நம்ம சூரியனை மாதிரியே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இதால் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது இதுக்கு துணைக்கோள்கள், வியாழன் கோளுக்கு துணைக்கோள்கள்னு பார்த்தோம்னா வந்து 67 இயற்கை துணைக்கோள்கள் இருக்குது. அதில் முக்கியமான பெரிய துணைக்கோள்கள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐயோ, யூராப்பா, கேனிமேடா, அப்புறம் வந்து கலிஸ்டோ, இதெல்லாம் வந்து வியாழன் துணைக்கோளுக்கு இருக்கக்கூடிய பெரிய துணைக்கோள்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சனி, சாட்டர்ன், ரிங்டு பிளானட், அதாவது வளையங்கள் கொண்ட கோள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2வது பெரிய கோள். இதுவும் வந்து ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவங்க பேரால் தான் வந்து சாட்டர்ன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதை சுற்றி நிறைய வளையங்கள் வந்து அமைஞ்சிருக்கு, அதனால தான் வந்து ரிங்டு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இதெல்லாம் வந்து இந்த வளையங்கள்லாம் வந்து எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ், அடுத்தது பாறைகள், அப்புறம் வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், தூசு துகள்கள், இதனாலலாம் வந்து இந்த வளையங்கள் வந்து இருக்குது. அடுத்தது அந்த சனிக்கோளுக்கு 62 இயற்கை துணைக்கோள்கள் இருக்குது. அதில் டைட்டன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சனியின் மிகப்பெரிய இயற்கை துணைக்கோள், லார்ஜஸ்ட் மூன். சாட்டர்ன்ஸ் லார்ஜஸ்ட் மூன் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து டைட்டன் தான். இந்த டைட்டன், இந்த அதாவது சனியின் அந்த இயற்கை துணைக்கோளான அந்த டைட்டனுக்கு மட்டும்தான் அதில் வந்து க்ளவுட்ஸும் டென்ஸ் அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலமும் இருக்குது. டைட்டனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன், மீத்தேன் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குது. அடுத்தது அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டர்னுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நீருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விட ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அந்த சனிக்கோளை நம்ம வந்து நீரில் போட்டால் அது வந்து மிதக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ் பற்றி பார்க்க போகிறோம். யுரேனஸ் வந்து த சம்மர் சால்ட்டிங் பிளானட், அதாவது வந்து உருளும் கோள் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
இதை கண்டுபிடித்தது வந்து வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து வேறு எல்லாமே வந்து ரொமானியா கடவுள் பேர் கொடுத்துருக்கோம். யுரேனஸுக்கு மட்டும் கிரேக்க கடவுள் பேரில் வந்து நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இது வந்து பச்சை கலரில் இருக்கிறதுக்கு காரணம் அதற்கு வளிமண்டலத்தில் வந்து மீத்தேன் இருக்குது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இல்லை, இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், அது மாற்றி வரும். ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து இந்த யுரேனஸ் வந்து ரொட்டேட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வீனஸ் யுரேனஸ் இந்த ரெண்டும் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அச்சு அந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. அதனால் அது வந்து சுற்றி வருகிறத பார்த்தா வந்து பூமியை சுற்றி அப்படி உருண்டு வருகிறது மாதிரி தோணும். அதனால தான் வந்து நம்ம அதை உருளும் கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது யுரேனஸுக்கு வந்து 27 இயற்கை துணைக்கோள்கள் இருக்குது. அதில் டைட்டானியா தான் வந்து மிகப்பெரியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெப்டியூன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டஸ்ட் பிளானட். நமக்கே தெரியும், பூமியில் சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப குளிராக இருக்கும். இதுவுமே வந்து ரோமன் காட் ஆஃப் சி, அதாவது ரோமானிய கடவுள் பேரால் தான் வந்து இந்த நெப்டியூனுக்கு நம்ம வந்து பேர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டில் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் எப்போவுமே வந்து வீசிட்டு இருக்குது. அடுத்தது 24 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. இயற்கை துணைக்கோள்கள் வந்து நெப்டியூனுக்கு 24 இருக்குது. அதில் வந்து ட்ரைட்டன் தான் வந்து ரொம்ப பெரியது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது சூரியனில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இது மிகவும் குளிராட்டு இருக்குது, கோல்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. இப்போது அதாவது யுரேனஸ்ட்டு இருந்து இந்த நெப்டியூனை வேறுபடுத்தி காட்டுறது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபியூச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யுரேனஸ் வந்து நமக்கு மீத்தேன் வாயு இருக்கிறதுனால பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இந்த நெப்டியூன் வந்து நமக்கு நீல மற்றும் வெள்ளை கலர்கள் வந்து அதில் தெரிகிறது. இதை வச்சு தான் நம்ம யுரேனஸையும் நெப்டியூனையும் வந்து வேறுபடுத்தி நம்ம வந்து பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே இந்த யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். மீதி பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்போ ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.